ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறப்ப எரர் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து திஸ் கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரில் என்ன சிஸ்டம் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து 3 பார்ட்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து CDEIன்னு இருக்குது. இது மூணுமே வந்து வேறு ஹார்ட் டிஸ்க். இது ஒரு ஹார்ட் டிஸ்க் தனி, இது ஒரு ஹார்ட் டிஸ்க் தனி. இது என்னென்னா SSD ஹார்ட் டிஸ்க்கு 60 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது 500 GB, இது வந்து 320 GB. இது எப்படி பார்க்குறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். திஸ் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜை கிளிக் பண்ணிடுங்க. இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரியும். டிஸ்க்கு 0ங்கிறது இது, அதாவது இந்த OSங்கிறது நேம் நான் இங்கே கொடுத்துருக்கல, அது பாரு இங்கே தெரியுது. நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு 1ங்கிறது இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த 500 GBங்கிறது, டிஸ்க் 2ங்கிறது இது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒரு இடத்துல வந்து நான் வந்து டேட்டா வந்து காப்பி பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நார்மலாக இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபைலில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபைலை வந்து டேட்டா காப்பி பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை நான் வந்து காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது நான் காப்பி பண்ணுறப்போ ஒரு எரர் வரும் பாருங்கள். இப்போ அந்த எரரை தான் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம். இது அப்படியே வந்து இப்போ ஸ்டக் ஆயிடுச்சு. எல்லா ஃபைலும் வந்து காப்பி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து இந்த 88 MB இருக்கிற ஃபைல் மட்டும் காப்பி ஆகலை. இது ஏன் காப்பி ஆகலை அப்படிங்கிறது இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து இப்போ வரும் பாருங்கள். இது பாரு, cannot read this source file or disk அப்படிங்கிற எரர் வந்துடுச்சு. இது ஒரு எரர். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து காப்பி பண்ணுறீங்க, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபோல்டர் நான் வந்து காப்பி பண்ணுறேன். பட் இது சைஸ் வந்து 20 GB இருக்குது பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டரப்ட் ஆக்ஷனுங்கிறது ஒரு ப்ராப்ளம் வருது. இது ரெண்டுக்குமே வந்து ஒரே சொல்யூஷன் தான். நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணால் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணால் இப்போ இந்த ஃபோல்டரை ஃபுல்லாகவே ஃபோல்டருங்களில் இந்த ட்ரைவ் அப்படியே இந்த ட்ரைவ்லேருந்து தான் நான் வந்து காப்பி பண்ணுறேன்ல. காப்பி பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் 2 பார்த்தீங்கள, அது எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரைவை அப்படியே நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணும். இப்போ அந்த காப்பி பண்ணுறப்ப எரர் வந்துச்சுல்ல, செக் எரர், இதில் இந்த செக் எரர்ன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ப்ராப்ளங்கிறது நான் சொல்கிறேன். இந்த டூல்ஸில் இந்த நீங்கள் செக் டிஸ்க் கொடுத்தோடனே இதில் வந்து இந்த ஸ்கேன் டிஸ்க்குங்கிற ஆப்ஷன் வரும். ஓகே, இதை நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, நான் இதிலேயே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இப்போ டூல்ஸில் போயிட்டு இப்போ செக் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ரிப்பேருங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது, இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மேலே கூட டைம் எடுத்துக்கும். இது முடிஞ்ச வாட்டி உங்கள் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணோடனே அந்த செக் டிஸ்க் வந்து ஓடும். அது என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பட் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண வேணாம். ஏதோ டேட்டா வந்து டெலீட் ஆயிருமோ அப்படிங்கிறது எந்த ப்ராப்ளம் ஆகாது. அந்த காப்பி பண்ணுறது மட்டும் பேஸ்ட் பண்ணுறப்ப எரர் வருது இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆன வாட்டி
நான் சிஸ்டம் வந்து நான் ரீஸ்டார்ட் கொடுத்த வாட்டி ஒரு செக் டிஸ்க் ஓடும். அது எப்படி ஓடும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ டிஸ்க் ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஐ டிரைவை வந்து டிஸ்க் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த டிரைவில் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப எரர் வருது. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்கேனிங் அண்ட் ரிப்பேரிங் டிரைவ் வந்து ஐன்னு வருது. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜாக வரும். 1 2 3 4 அப்படிங்கிறது 100% வந்த வாட்டி சிஸ்டம் அதுவே ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிடும். நாம் வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 76% ஆயிடுச்சு. எனக்கு இந்த 76% வர்றப்ப இதனோட டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த 76% வந்து வரத்துக்கு ஒவ்வொரு ஃபைலாக செக் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன வாட்டி 100% முடிஞ்ச வாட்டி இப்போ வந்து உள்ளே போயிடும். அது போன வாட்டி எப்படி உள்ளே செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டிஸ்க் ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிஃபோர் வந்து இந்த 4th ஃபோல்டரும் அப்புறம் இந்த 5th ஃபோல்டரும் காப்பி பண்ணுறப்ப இந்த 2 எரர் வந்திருக்குனால தான் நம்ம வந்து இந்த டிஸ்க் ஸ்கேன் வந்து நம்ம போட்டுவிட்டோம். இப்போ வந்து டிஸ்க் ஸ்கேன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் இந்த டிஸ்க் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஐ ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த 4th இருக்குல்ல காப்பி பண்ணி இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டர் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டர் வந்து காப்பி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதனோட ஃபுல் சைஸ் பார்த்திங்கன்னா 20 GB. இது சைஸ் ஜாஸ்தி இருக்கிறனால நான் வேறு ட்ரைவில் வந்து நான் போட்டுறேன். இப்போ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து முடிய போகுது காப்பி ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த 2 ஃபோல்டில் இருந்த இந்த ஃபைல் டேமேஜ் ஆனது எல்லாமே கிளியர் ஆகி இப்போ வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. இது மாதிரி தான் உங்கள் ஃபோல்டர் வந்து ஏதாவது காப்பி ஆகலினாவோ இந்த ஸ்கேன் டிஸ்க் ஆப்ஷன் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆயிரும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த ஏதோ ஒரு டைம் வந்து காப்பி பேஸ்ட்டாக வரப்போ, இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்லோவாக இருக்கிற டைமில், இல்லாட்டி சின்ன சின்ன வைரஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த ஸ்கேன் டிஸ்க் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.